அனைவருக்கும் வணக்கம். ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா, ரூ. 96,765 வரைக்கும் சம்பளம் இருக்குங்க. அவ்வளவுதாங்க லைஃப் செட்டில்டுங்க. ஸோ இந்த ஜாப பத்தி பார்க்கலாம். இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து தேர்வு கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 19. ஸோ இத பத்தி வீடியோ பார்க்கலாம். அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜிஐசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. 110 உதவி மேலாளர் வந்து காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு தான் வந்து அறிவிப்பு வெளியாகி உள்ளதுங்க. ஸோ இதுக்கு வந்து எங்க ஜாப் அலோகேஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, மும்பையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் வந்து இருக்கும். அதே மாதிரி தேசிய அளவிலும் வெளிநாடுகளில் உள்ள கிளையிலும் வந்து அவங்க வந்து ஜாப்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த போஸ்ட் வந்து அங்கே நியமிக்கப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது பணி விவரங்கள் பத்தி பார்த்தோம்னா, ஸோ அதாவது இந்த பிரிவுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்கள் வந்து 18, சட்டம் 9, HR 6, பொறியியல் 5, IT 22, ஆக்சுவரி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 10, இன்சூரன்ஸ் 20, மெடிக்கல் 2, நிதி 18. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 110 காலி பணியிடங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/11/2024 தேதியின் படி வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 21 வயது வந்து இருக்கலான்றாங்க. அதாவது 21 டூ அதிகப்படியா வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்து இருக்கலாம். 21ல இருந்து 30 ஏஜ் இருக்கவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 2/11/1994 தேதிக்கு முன்னர் பிறந்திருக்க கூடாது. அதாவது 1994க்கு நவம்பர் 2க்கு முன்னாடி பொறந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுவே 2003 நவம்பர் 1 பின்னர் வந்து பிறந்திருக்க கூடாது. ஸோ அப்ப ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 வயசு வந்து இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது. வயது வரம்புல வந்து பார்த்தீங்கன்னா தளர்வு சொல்லியிருக்காங்க. SC, ST பிரிவினருக்கு வந்து 5 வருடங்களும், OBC பிரிவினருக்கு வந்து 3 வருடங்களும் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருடங்கள் வந்து வயது வரம்பில் தளர்வு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க நோட் பண்ணது 21 டூ 30 வயசுக்குள்ள இருக்கணும். நீங்க SC, STனா ஸோ அதுக்கேத்த மாரி 5 வருஷம். OBC பிரிவினருக்கு வந்து 3 வருடங்கள் வந்து வயது அளவு வந்து தளர்வு இருக்கு. அதுமாரி மாற்றுத்திறனாளி 10 வருடங்கள் வரை வயது வந்து தளர்வு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புவர்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் இளங்கலை முடித்திருக்க வேண்டும். பொது பிரிவு, சட்டம், HR, பொறியியல், IT ஆகிய பிரிவில் முதுகலை பட்டம் முடித்திருக்க வேண்டும். மாஸ்டர்ஸ் வந்து படிச்சிருக்குன்னு சொல்றாங்க. நிதி பிரிவுக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MBA, CFA, CA, CMA வந்து முடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பொது பிரிவில் நிரப்பப்படும் இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் வந்து இளங்கலையில யூஜில வந்து அவங்க மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதே முதுகலை பட்டம் மற்றும் MBA பட்டத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பளம் விவரம் பார்த்தீங்கன்னா, அடிப்படை சம்பளம் வந்து 50,925 ஆகும். தேர்வு செய்யப்படுவது 50,925 முதல் 96,765 வரை சம்பளம் வழங்கப்படும். DA, HRA, CCA எல்லாமே கூடுதலாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பணியிடங்களுக்கு மருத்துவம் தவிர இதர பிரிவு ஆன்லைன் தேர்வு. இந்த மெடிக்கல் தவிர்த்து மீதி எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் தேர்வு சொன்னாங்க. அதுமாதிரி குழு கலந்துரையாடல், அதாவது குரூப் டிஸ்கஷன்ஸ் மாரி அந்த இது சொல்லுவாங்க. அந்த இது இருக்கு. அந்த நேர்காணல் இன்டர்வியூ இருக்கு. மற்றும் மருத்துவ பரிசோதனையும் வந்து இதுல வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முழுமையா பார்த்தா இதுக்கு வந்து 200 மதிப்பெண்கள் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. மருத்துவ பிரிவு வந்து பணியிடங்கள் 2 கட்ட நேர்காணல் முறையில் தேர்வு செய்யப்படுவார்கள். ஸோ முக்கியமான நாட்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ கடைசி தேதி சொல்லியாச்சு 19, 12 அதாவது டிசம்பர் 19க்குள்ள வந்து நீங்க வந்து இந்த அப்ளிகேஷனும் ஃபில் பண்ணிக்கணும். ஆன்லைன் தேர்வு தான் இருக்கு. ஸோ ஜான் 5 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைன் தேர்வு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து மொத்தம் 110 உதவி மேலாளர் காலி பணியிடங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோஸ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இத ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.